ரயில்பட்டி தாட்ஸ் ராகவியின் வணக்கங்கள். எப்படி இருக்கீங்க மக்களே? நான் நல்லா இருக்கேன். ஐ ஹோப் நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிசனிங் டு மை பாட்காஸ்ட். மனசுக்குள்ள சின்ன அல்பாசை இருக்கு எனக்கு. என்ன தெரியுமா? மேபி இந்த பாட்காஸ்ட்டை இன்னைக்கு கேட்கறதுனால உங்களுக்குள்ள ஒரு சின்ன எனர்ஜி பூஸ்ட் வந்துடாதா அப்படின்னு. அப்படி வந்துச்சுன்னா ஐ எம் வெரி ஹாப்பி. ஸோ இந்த பாட்காஸ்ட்டை நான் ஏன் ஸ்டார்ட் பண்ணேன்னு தெரியுமா? சொல்றேன் கேளுங்க. ஒரு மனுஷன் ஆவரேஜா ஒரு நாள்ல 60,000 தாட்ஸ் யோசிக்கிறானா அப்படின்னு கூகுள் சொல்லுது. அது சரியோ தப்போ எனக்கு தெரியாது. பட் நினைச்சு பாருங்களேன், நம்ம காலையில எந்திரிச்சதுல இருந்து நைட்டு படுக்க போற வரைக்கும் எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், என்ன சாப்பிட்றது, என்ன பண்றது, நேற்றுக்கு என்ன பண்ணோம், இன்னைக்கு என்ன ஆக்டிவிட்டிஸ் இருக்கு, நாளைக்கு என்ன பண்றது, இந்த வீக்கெண்டுக்கு என்ன பிளான் பண்றது, இல்ல இந்த 2 மாசத்துல நம்மளுக்கு ஏதாவது இருக்கா யோசிக்கிறதுக்கு பண்றதுக்கு, இல்ல இந்த வருஷத்துல ஏதாவது இருக்கா. அப்பா எவ்வளோ தாட்ஸ்ல. இந்த மாதிரி சம்டைம்ஸ் தோணும், இந்த தாட்ஸ் யோசிக்கிறதுல நம்மளுக்கு ஒரு பிரேக் கிடைக்காதா, நம்ம மைண்ட் அப்படியே பிளாங்கா இருக்காதா, அதுக்கு ஒரு பாஸ், அப்படியே மொமெண்ட்டை ஃப்ரீஸ் பண்ற மாதிரி எனக்கு தோணியிருக்கு. உங்களுக்கு கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க தோணியிருக்கான்னு. நம்மளுக்கு யூஸ்வலா ரிப்பீட்டடா சில தாட்ஸ் வரும், ஆனா ரேண்டமா சில டைம்ஸ் சில தாட்ஸ் வரும். எப்படி நான் மொட்டை மாடியில ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலியோட பேசும்போது எப்படியோ ஒரு டாபிக் பேச ஆரம்பிச்சு அது எங்கெங்கேயோ போய் மணிக்கணக்கா அதை பத்தி பேசுவீங்க. பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அடடா டைம் போனதே தெரியலையே அப்படின்னு பார்ப்பீங்க. சில டைம்ஸ் தனியா பஸ்லயோ ட்ரெயினையோ டிராவல் பண்றீங்கன்னு வைங்களேன், அப்ப ஒரு டாபிக் ஹிட் ஆகும். அதுல இருந்து நம்ம ரொம்ப டீப் திங்கிங்கா நம்ம பண்ண ஆரம்பிப்போம். அப்புறம் யோசிப்போம், இதை பத்தி நம்ம இவ்வளோ டீப்பா யோசிச்சிருக்கோமே, அப்படியே நம்மளே ஷாக்கிங்கா பார்ப்போம், சர்ப்ரைசிங்கா பார்ப்போம். அப்படியும் இல்லைன்னு வைங்களேன், குளிக்க போகும்போது எங்க இருந்து தான் சில தாட்ஸ் வரும்னு தெரியல. சில டைம்ஸ் நல்ல ஐடியாஸ்லாம் குளிக்கும் போது தான் வரும் தெரியுமா. எனக்கு வந்திருக்கு. உங்களுக்கு எப்படி? அதையும் கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. அந்த மாதிரி எனக்குள்ள ரெயில் பெட்டி கணக்கா தாட்ஸ் வரும். அந்த வந்தது எனக்குள்ள இருக்கிறத why not should I share it with you? எஸ், நீங்க தான். Inside me, whatever I feel, I felt like sharing out to the world. ஏன்னா எனக்கு தோன்றத உங்களுக்கும் தோணியிருக்கும், ரிலேட்டபிளாக இருக்கும். ஸோ உங்கள் எக்ஸ்பீரியன்சஸை நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு சேஃப் ஸ்பேஸ் இந்த ஃபோரம். அப்படின்றதுனால தான் இந்த பாட்காஸ்ட்டை நான் க்ரியேட் பண்ணேன். உங்கள் எக்ஸ்பீரியன்சஸை நீங்கள் எனக்கு எப்படி ஷேர் பண்ணலாம்? இதை நீங்கள் கமெண்ட் பண்ணலாம், இல்லை நீங்கள் எனக்கு மெயில் பண்ணலாம். யூ கேன் மெயில் மீ டு railpettythoughts@gmail.com. மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பாருங்கள் கண்டிப்பாக. அந்த விதத்தில் let us see this podcast as a safe space. I confirmly believe like Railpati Thought will definitely have something for everyone. Makale, join me with our deeply personal to universally relatable thoughts. போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கைண்ட் ரெக்வெஸ்ட், சரியா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்டேயும் இந்த பாட்காஸ்ட் இருக்கு, ராகவனி ஒருத்தி ரயில்பட்டி தாட்ஸ்ன்னு ஏதோ பண்றா, அதை போய் கேளுங்க, கேட்டுதான் பாருங்க, நல்லா தான் இருக்கும்னு நம்புறோம் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணுங்க. ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. ரேட்டிங் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்க ப்ளீஸ். ஏன்னா இது ஒரு மோட்டிவேஷன் ஃபேக்டராக இருக்கும் டு டூ மை பெஸ்ட், டு கிவ் மை பெஸ்ட் டு யூ. எஸ், அண்ட் என்னைய மாதிரியே சில பேருக்கு பாட்காஸ்ட் ஸ்டார்ட் பண்ணணும்னு இருக்கும். அவங்களுக்கும் இது ஒரு நல்ல மோட்டிவேஷன் ஆர் இன்ஸ்பிரேஷனாக இருக்கலாம். புரியுதா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிசனிங் டு மீ டுடே. நாளைக்கு சந்திப்போம் மக்களே with our first Railpetty Thought. டாடா.